தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தாவேகா பொதுக்குழுவில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இருமொழி கொள்கையை வலியுறுத்தியும் தொகுதி மறுவரையறைக்கு எதிராகவும் அந்த தீர்மானங்களில் அம்சங்கள் இடம்பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை ஒட்டியும் இந்த தீர்மானத்தில் அம்சங்கள் இடம்பெற இருக்கிறது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு உள்ளிட்ட அம்சங்களும் இந்த தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்கிறது. சென்னையில் தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது தாவேகாவின் முதல் பொதுக்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. முக்கியமான 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கதா சொல்றாங்க. என்னென்ன விஷயங்கள் இதுல இடம்பெறுது? இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இன்றைய தினம் ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் என்று சொல்லக்கூடிய திருவாரூரில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த முதல் பொதுக்குழு கூட்டம் என்பது தமிழக வெற்றி கழகம் தொடங்கி இருக்கக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டமாக பார்க்கப்படுவதனால் இன்றைய தினம் 2100 பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். மேடையில் உறுப்பினர் சேர்க்கையினுடைய பிரிவு செயலாளர் விஜயலட்சுமி, அதே போன்று தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர், தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன், விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்ட 9 இருக்கைகள் மேடையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து ஒவ்வொருவரும் மேடையில் இந்த பொதுக்குழுவில் கட்சி எவ்வாறு வழிநடத்த வேண்டும், கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து பேச இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முதலாவதாக கட்சி தொடங்கிய பொழுது தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டம் தொடர்ந்து இவர்களுடைய கொள்கை பாடல், அதனைத் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த நிகழ்ச்சி நிரலாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய அந்த நிகழ்வில் மொத்தமாக 10க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 17 தீர்மானங்கள் வாசிக்கப்பட இருக்கிறது. அதில் குறிப்பாக தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்கக்கூடிய தீர்மானம் முதலாவதாகவும், அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு தீர்மானம், அதே போன்று மறைந்த நிர்வாகிகளுக்கு இரங்கல் தீர்மானம், அதே போன்று மாநில அரசுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என ஒன்றிய அரசிற்கு எதிரான அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. ஒன்றிய அரசிற்கு எதிரான 5 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு, அரசாங்க ஊழியர்களுக்கான அந்த போராட்டம், அதே போன்று தொகுதி மறுவரை, இருமொழி கொள்கை, அதே போன்று பரந்தூர் பகுதியில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது, இலங்கை தமிழர் பிரச்சனை உள்ளிட்ட அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. சமூக நீதி நிலைநாட்ட சாதிவாரியான கணக்கெடுப்புகளை நடத்த வேண்டும் எனவும் கொள்கை தலைவர்கள் வழியில் பயணிக்க வேண்டும் என்பது போன்ற 17 தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதனைத் தொடர்ந்து விஜய் உள்ளிட்ட 3 பேரும் இந்த எவ்வாறு 2026 தேர்தலுக்கு பயணிக்க வேண்டும், இந்த பொதுக்குழுவின் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தான அந்த அறிவுறுத்தல்களையும் இன்றைய தினம் பொதுக்குழுவில் அறிவிக்க இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.